அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள். பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலை அடுத்து ராணுவத்தினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லையோர மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, தற்பொழுது மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எல்லையோர தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள்? அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் என்ன? பாகிஸ்தான் தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீரினுடைய பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அத்துமீறி தாக்குதலானது நடத்தி வருகிறது. இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய நிலையில் இதற்கு பதிலடி என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவினுடைய அப்பாவி பொதுமக்களை குறிவைத்தும் அவர்களினுடைய குடியிருப்புகளை குறிவைத்தும் இந்த தாக்குதலானது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த தாக்குதலில் 13 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இதனையடுத்து பாதுகாப்பாக மக்கள் அனைவரும் எல்லையோர பகுதியில், அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உடனடியாக தற்பொழுது அங்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். போலீசார் மற்றும் ராணுவத்தினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுமக்கள் அவர்களுக்கு தேவையான உடை மற்றும் மருந்து தேவைகள் உள்ளிட்டவை இருந்தால் அதனை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த வீடுகளில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டிருக்கின்றன. முகாம்கள் போன்று அமைக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்களுக்கு தான் பொதுமக்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதாவது பாகிஸ்தானுடைய அந்த எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். பாகிஸ்தான் ராணுவம் அந்த குடியிருப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் அந்த பாகிஸ்தானுடைய அந்த குண்டுகள் உள்ளிட்டவை பொதுமக்களினுடைய வீடுகளை துளைத்த அந்த காட்சிகளையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அந்த வகையில் பொதுமக்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு முகாம்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்படக்கூடிய மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டிருக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.